ஃப்ரெண்ட்ஸ், நாம் அரிசி மாவில் வைத்து செய்யும் இந்த போண்டா மிக கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் தோசை மாவை வைத்து உடனடியாக செய்யக்கூடிய போண்டாவிற்கு 2 கரண்டி தோசை மாவு, அதனுடன் 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு. ஃப்ரெண்ட்ஸ், தோசை மாவில் உப்பு இருப்பதால் நாம் சிறிதளவு போட்டால் போதும். நாம் மசால் பொடி 1/2 ஸ்பூன் போட்டாலே போதுமானது. பெருங்காயத்தூள் சிறிதளவு, பொடியாக நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, மல்லி இலை. நாம் இவை அனைத்தையும் நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு நாம் போண்டா சுடும் பதம் மிக்ஸ் செய்ய வேண்டும். நாம் எண்ணெயை காய வைத்து பொரித்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நன்றாக காயவும் நாம் போண்டாவை சிறிய உருண்டைகளாக போட்டு எடுத்து விடலாம். நாம் மிதமான தீயில் பொன்னிறமாக வரும் வரை வேக வைத்து எடுத்து விடலாம். மிக விரைவில் வெந்து வந்துவிடும். இது மிக கிறிஸ்பியாக இருப்பதோடு டேஸ்டியாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பொன்னிறமாக வரும்போது நாம் எடுத்து விடலாம். நாம் அனைத்து போண்டாக்களையும் இதேபோல் போட்டு பொரித்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் அரிசி மாவில் வைத்து செய்யும் இந்த போண்டா மிக கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். நாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைகளுக்கு வெறும் டொமேட்டோ சாஸ் வைத்து கொடுத்தாலே விரும்பி சாப்பிடுவார்கள். இதை நாம் ஒரு 10 நிமிடத்திலே செய்து விடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.